வெல்கம் டு ஆல். பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எலக்ட்ரிக்கல் நாலேஜை வளர்த்து கொள்ளுங்கள். எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே நம்ம சேனலில் நாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி கிளியர் ஆகுறது, தியரிட்டிக்கலாகவும் படிக்க போகிறோம், ப்ராக்டிக்கலாகவும் படிக்க போகிறோம். மின்சக்தி இணைப்பை குறைக்க எந்த இணைப்பு பயன்படுத்தப்படுகிறது? இணை இணைப்பு. அதாவது மின்சக்தி இழப்பை குறைக்க எந்த இணைப்பு பயன்படுத்தப்படுகிறது? இணை இணைப்பு. டிரான்ஸ்மிஷன் லைன்களில் அதிக மின்னழுத்தம் பயன்படுத்துவதற்கான காரணம். மின்சக்தி இழப்பை குறைக்க, அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்களில் ஹை வோல்ட் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா மின்சக்தி இழப்பை, அதான் எலக்ட்ரிக்கல் லாஸை குறைக்க நாம் பயன்படுத்துகிறோம். மின்னியல் அளவீடுகளில் மின்போக்கை அளவிட பயன்படுத்தும் கருவி, அதாவது எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் அளக்க பயன்படுத்தும் கருவி அம்மீட்டர். எர்த்திங் செய்வதன் முக்கிய நோக்கம், அதாவது எர்த்திங் எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் எர்த்திங் பண்ணுறாங்க. எர்த்திங் செய்வதன் முக்கிய நோக்கம் பாதுகாப்புக்காக. மின்சார சுமை என்றால், அதாவது எலக்ட்ரிக்கல் லோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மின்சாரம் பயன்படுத்தும் சாதனம். அதாவது மின்சாரம் பயன்படுத்தும் சாதனம் பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பயன்படுத்துகிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் எலக்ட்ரிக்கல் லோட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. கெப்பாசிட்டரின் பணி என்ன? அதாவது கெப்பாசிட்டர் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்சாரத்தை சேமிக்க, அதாவது சேவ் பண்ண, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சேவ் பண்ணுறது தான் கெப்பாசிட்டரோட ஒர்க்கு. இண்டக்டர் அலகு என்ன? ஹென்றி. இண்டக்டர் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது, அதாவது யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அலகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இண்டக்டருக்கு பார்த்திங்கன்னா ஹென்றி அப்படின்ற ஒரு அலகு இருக்குது. குறுகிய சர்க்யூட் எப்போது ஏற்படும், அதாவது ஷார்ட் சர்க்யூட் எப்போது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு கம்பிகள் நேரடியாக மோதும்போது, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸோ இல்லை ஃபேஸ் டு நியூட்ரல், ஃபேஸ் டு எர்த் இந்த மாதிரி மோதும்போது ஏற்படுறது தான் ஷார்ட் சர்க்யூட். மின்சார பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் சாதனம் எது? எல்லோரும் கேட்டால் இது ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஃபியூஸ். அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் பொறுத்தவரையும் சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஃபியூஸ். அதாவது ஹை வோல்ட் வந்தாலோ இல்லை லோடு அதிகமாக எடுத்தாலோ உள்ள மிஷினரிஸில் எந்த வகையான ஷார்ட் சர்க்யூட் ஆனாலுமே நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபியூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். சும்மா ஹை வோல்ட் எடுத்தாலுமே என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபஸ்ட்டு போகிறது ஃபியூஸ் தான். ஸோ மின்சார பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் சாதனம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபியூஸ். வீட்டு வயரிங்கில் பொதுவாக எந்த வகை வயரிங் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது நம்ம ஹவுஸ் வயரிங்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வயரிங் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர அதில் என்னென்ன வகை வயரிங் அப்படிங்கிறது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வயரிங் பார்த்திங்கன்னா கண்ட்ரிட் வயரிங்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம். பெருசாக இது யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவோம். ஸோ அது எதுக்காக பண்ணுறோம், அது என்ன பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்குங்கிறதும் நமக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக படிக்கும்போது தான் அது என்னென்ன ஒர்க்கு, என்னென்ன யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இன்னும் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்து பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி எலக்ட்ரிக்கல் நாலேஜ் உள்ள வீடியோஸ் இன்னும் அதிகமாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் எனக்கு தெரியாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டனோ, ஸோ அதே மாதிரி எல்லோரும் இந்த விஷயத்தை கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணுங்கிறது தான் இந்த சேனல் ஆரம்பிக்க முக்கிய கருத்தாக இருந்துச்சு. ஸோ அதனால் பேசிக்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அந்த டவுட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் நாலேஜ் உள்ள வீடியோஸ் வேணும்னா பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.